ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன விலாக் அப்படின்னா, சண்டே என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சோம், என்ன சமைச்சோம், இந்த டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாங்களா. காலிஃப்ளவர் பக்கோடாக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து கடல் பாசி ஊற வச்சுருந்தேன். லெமன் ஜூஸு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் நேரம் ஓவர் கூலிங்காக கொடுக்க மாட்டேன் எதுவுமே, நானும் குடிக்கிறதுல பெருசாக, அதனால் அதை கொஞ்சம் வச்சுட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கம்மஞ்சோர், ரொம்ப நாள் கழித்து இந்த கம்பு போட்டு இந்த சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை குழம்பு. இந்த முருங்கைக்கீரை குழம்பெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க நிறைய, பட் இப்போலாம் ரேராக சாப்பிட்றாங்க. இருந்தாலும் எப்போயாவது சமைச்சு சாப்பிடணுன்றதுனால நான் செய்ய சொல்லுவேன். பசங்களுக்கே எப்படியா அன்றைக்கி கொஞ்சம் கம்பல் பண்ணி ஊட்டி விட்டுருவோம். இது வந்து அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஜெல்லியை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊற வச்சுருந்தேன். அது வந்து கட் பண்ணி போடணுங்களா அந்த கடல் பாசியே, எனக்கு தெரியல. நான் அப்படியே போட்டுட்டேன். ரொம்ப நேரமாக கொதிச்சு அப்புறமா அது அந்த இது முடிஞ்சு நல்ல வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சும்மா ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக கலர் எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுட்டு அதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா. அதுலேருந்து ஊற்றும் போதே கொஞ்சம் ஏதோ கட்டியாக விழுந்த மாதிரி இருந்ததுங்களா. எனக்கு வேறு ஒரே பயம், ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இது சக்ஸஸ் ஆகிடுமா ஃபெயிலியர் ஆகிடுமான்னு ஒரே பயம். ஆனால் ஆல்மோஸ்ட் பரவாயில்ல. ஃபைனலாக பாருங்கள். அப்புறம் கிண்டி பார்க்கும்போதே எனக்கு அந்த கடல் பாசி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அப்புறம் ஃபைனலி வந்து சரி, ஃபைனலி இதை நான் என்ன பண்ணேன்னா, நல்லா கொஞ்சம் கூல் ஆகட்டும், ரொம்ப கூல் பண்ணலை, லைட்டாக கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறமா 3 இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சேன். 3 இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுருந்தேன். அந்த ஹீட் நல்லா கம்மியாகட்டும் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஹீட்டாக கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இல்லைங்களா, அதனால். ஆனால் வெளியில் இருந்தாலுமே அது ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் போல், ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் போல். அதனால் வந்து அதை இருந்தாலும் நான் வந்து கிளறி பார்த்துட்டே இருந்தேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபைனலாக எப்படி வந்ததுன்னு நீங்கள் பாருங்கள். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதை வச்சு நாங்கள் ஒரு டிசைன்லாம் மேக் பண்ணியிருந்தோம், பாருங்கள். அப்புறமா ஒரு 1/2 hour கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சேன். அப்போ தான் டக்குன்னு இதாகும். அப்புறம் உடனே போய் பார்த்தோம். 3 பவுலில் ஊற்றி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு 1 எடுத்துகிட்டு வந்து அதை கரெக்டாக வந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலான்னு ஒரு பிளேட்டில் இது பண்ணோம். பார்த்தீங்கன்னா நான் போட்டு அடின்னு தட்டுன்னு தட்டுறேன், வரவே இல்லை. ஐயோ ஃபெயிலியர் ஆகிடுச்சோ, என்னடா பண்ணுறதுன்னு ஒரே டவுட் எனக்கு. அப்புறம் ஆனால் பார்த்தா வந்து டச் பண்ணி பார்த்தா ஜெல்லி மாதிரி தான் இருக்குது. அப்புறமா மகிழன் அப்பா வந்து அதை கொஞ்சம் சைடில் இது பண்ணிவிட்டு அப்புறமா கொட்டினார். தட்டு உடஞ்சிருன்ற அளவுக்கு சரியான ஒரு அடித்தோன்னா அது விழுந்துருச்சு. ஃபைனலாக அப்புறம் அது நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் நல்லா இருந்துச்சு. அதை கட் பண்ணி நாங்கள் 4 பேரும் ஆளுக்கு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க, நான் உங்களுக்கு ஜெல்லி செஞ்சு தரேன், சாப்பிட்லாம் அப்படின்னு எங்கள் பாப்பா சொல்கிறேன்னு ஜெல்லி செய்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. வீடியோ நீ எடுத்ததுக்கப்புறமா சொல்லுமா நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு. அதனால் அப்புறம் நிலானி உங்கள்கிட்ட பேசணுன்னு ஆசைப்படுது, பாருங்கள். எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் ஜெல்லி செஞ்சு வச்சுருக்கோம், எல்லாருமே ஆஃப் சாப்பிட்லாம். சொல்ல அது குறை வெக்கத்தை பாருங்களேன். உங்கள்கிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ளார எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை லைக் பண்ணுங்க. பாய். வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டில் தான் என்னோடய வீடியோஸ் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வியூஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த இன்னொரு 2 பவுல் இருந்தது இல்லைங்களா, அதையும் எடுத்துகிட்டு வந்து அதை ப்ளேஸ் பண்ணி பார்த்தா அது இதிலேருந்து வலிக்கு ஓடுது. அப்புறம் ஒரு வழியாக அதை உங்களுக்காக கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி அப்புறம் இதை திருப்பி வச்சு பார்த்தேன். பாருங்களேன், இப்போ நின்றுடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பொறுமையாக எங்களோட வீடியோவையும் நிலானியோட வேர்ட்ஸையும் என்னோட வேர்ட்ஸையும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.